ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கீ, பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இதோடு 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆகணும் அவசியம் இல்லை. இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி மீடியம் சைஸ், இப்போ தேவைக்கேற்ப சால்ட், ஒரு கைப்பிடி புதினா, உருளைக்கிழங்கு 2, கொஞ்சம் பட்டாணி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது பாஸ்மதி ரைஸை 2 டம்ளர் எடுத்துருக்கேன். இதை நல்லா 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். 2 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சரி பார்த்துக்கணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்தால் புலாவ் ரெடி. நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட். இதோடு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் எக்கை ஆட் பண்ணிக்கிறேன். இது 1 to 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பூண்டு இடித்து போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எக்கை இதோடு போட்டு 1 நிமிஷம் போல் இருந்து பிரட்டி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.